அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த விருது அளிக்கிற விழா அப்படின்லாம் தொலைக்காட்சியில் நம்ம நிறைய பார்த்துருப்போம், செய்தித்தாள்கள்லையும் படிச்சிருப்போம். பத்மஸ்ரீ அண்மையில் கூட பத்ம விருதுகள் நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். அது மாதிரி பத்மஸ்ரீ, பத்மபூஷன், இது தவிர கலைமாமணி, இலக்கிய மாமணி, இது மாதிரியான விருதுகள் தருவது, பல தனியார் அமைப்புகள் விருதுகள் தருவது ஒருத்தருடைய சாதனைக்கு, சமூக பங்களிப்புக்கு ஒரு குறிப்பிட்ட அமைப்பு தருகிற அங்கீகாரம் அந்த விருது. ஆனால் எல்லா விருதுகளுமே ஒருவருக்கு பாராட்டு தருகிற விருதாக தான் இருக்கும் அப்படின்னு இல்லை. ஒருவர் ஒரு துறையில் சரியாக செய்யலை அப்படின்னா அதுக்கு விருது தருகிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் இருக்குது. அதில் ஒரு சுவையான சம்பவம் பாருங்கள். அவங்க ஒரு நடிகைக்கு விருது தராங்க. அவங்க கூப்பிட்டு விருது தராங்க அப்படின்னா அது பெருமைக்குரிய விஷயம் இல்லை. அங்கேயே எதிர்த்தாப்பில் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொரு பெயராக கூப்பிட்டு அந்த விருது கொடுக்குறப்போ எதிர்த்தாப்பில் அவ்வளவு கேலியும் கிண்டலும் வரும். ஏன்னா அந்த துறையில் அது நடிப்போ, இசையோ, நடனமோ, அந்தந்த துறையில் அவங்க இப்போ பிள்ளைங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே, மொக்கையாக பண்ணாங்கன்னு, அதற்கான அடையாளம் தான் அந்த விருது. அந்த விருதை ஹால் பெரி அப்படின்ற ஒரு நடிகைக்கு வழங்குகிறார்கள். அவங்க பேரை சொல்கிறாங்க, அவங்க வராங்க, மேடை ஏறி வந்து அந்த விருது வாங்குறாங்க. அது எந்த திரைப்படத்திற்காக இது வழங்கப்படுகிறது அப்படின்னு அந்த திரைப்படத்தின் பெயரையும் சொல்கிறாங்க. எல்லாரும் கைத்தட்டுறாங்க, ஒரே விசில் அடிக்குது. இது வழக்கமான கைத்தட்டலோ பாராட்டு விசிலோ கிடையாது. இதை கேட்குறப்பெல்லாம் அந்த வாங்குறவங்க பெரும்பாலான பேர் வாங்கிறதுக்கு வரவே மாட்டாங்க. ஆனால் அவங்க வரல அப்படின்ன உடனே அது இன்னும் பிரபலமாக விளம்பரப்படுத்தப்படும். பாருங்கள், அவங்களுக்கே மனசாட்சி உறுத்துது. அதனால தான் இந்த விருது வாங்கிறதுக்கு கூட தயாராக அவங்க வரல. இதுக்கே வராதவங்க உண்மையான விருது எப்படி பெற போகிறாங்க அப்படின்னுலாம் அதை வச்சு இன்னும் கிண்டல் பண்ணுவாங்க, நையாண்டி பண்ணுவாங்க. அது செய்தித்தாள்கள்லாம் வரும். அது ரொம்ப ஆவலோடு எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு மீம்ஸ் அப்படின்னு இப்போ சொல்கிறோமே, செல்ஃபோன், அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது. ஒருவரை நையாண்டி செய்வது, கேலி செய்வது, அவர்கள் பங்களிப்பை பற்றி தமாஷாக மொக்க பண்ணது இவங்க அப்படின்னு அடையாளம் காட்டுகிற ஒரு நிகழ்ச்சி தான் அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி. அதுக்கு பிறகு வாங்கிக்கிட்டவங்க ஆஸ்கார் விருதில் வாங்கியிருக்கலாம். அந்த விருது வாங்கின பிறகு அவங்கள கொஞ்சம் பேச சொல்லுவாங்க. ஹவு டு யூ ஃபீல் நவ் அப்படின்ற மாதிரி, இப்போ உங்களுக்கு இந்த விருது பெற்றது எப்படி இருக்கிறது? அதே மாதிரி இந்த விருது வாங்கிட்டும் அவங்க மேடைக்கு வந்து பேசணும். நீங்கள் பாருங்கள், இந்த ஹால் பெரின்ற நடிகை அவங்க அதே மாதிரி பேசுகிறாங்க. இப்போ பேசிய பிறகும் கைத்தட்டல் வருகிறது, பாராட்டு ஒலி, சீழ்க்கை ஒலி வருகிறது. ஆனால் இதுவரையில் கேட்ட கர ஒலி என்பது கேலியாக, கிண்டலாக இருந்தது. அவங்க ஒரு 2 வரி பேசிட்டு போகிறாங்க, அது மிகப்பெரிய பாராட்டு கைத்தட்டலாக மாறிவிடுகிறது. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? இந்த விருதை எனக்கு நீங்கள் தருவதன் மூலமாக நான் இன்னும் வளர்வதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை எனக்கு நீங்கள் நினைவுபடுத்தி இருக்கிறீர்கள். நான் வளரவே முடியாதோ என்று நினைத்தேன். நீங்கள் தந்த விருது எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. நான் இன்னும் முன்னேற வேண்டும், வளர வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி இருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்ன விதம் இருக்கிறதே அவ்வளவு பாராட்டை பெற்றது. ஏன்னா தன்னை எல்லாரும் கேலி பண்ணிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, தனக்கு நடிப்புக்கே லாய்க்கு இல்லைன்றதுக்கான அடையாளம் இது அப்படின்னு எடுத்துக்காம, இதை அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த விதம் இருக்கிறதே, ஒரு விஷயம் வெளியில் எப்படி நடக்கிறது என்பதை விட நீங்கள் அதை எப்படி உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள் என்பதில்தான் உங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அமைகிறது. என்னை இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு அவங்க எடுத்துக்கல. அந்த ஹால் பெரி தான் பிற்காலத்தில் மிகச்சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றார். பல பத்திரிகைகளினுடைய அட்டைப்படத்தில் அவர் ஒரு சிறந்த மாடலிங்காக வந்தார். உலக அளவிலே மிகப்பெரிய அங்கீகாரத்தை நடிப்பு துறையில், திரைப்படத்துறையில் பெற்றவர்களில் ஹால் பெரி ஒருவர் கூட. ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் கதாநாயகியாகவே பின்னால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அப்படின்னா வெறுமன மேடையில் வந்து அதை ஏதோ தாம் பட்ட அசிங்கத்தை சமாளிப்பதற்காக, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலாம்பாங்களே,
அது மாதிரி தன்னை கேலி பண்ணிட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்கன்றதை சமாளிக்கிறதுக்காக ஐ டேக் இட் இன் த ரைட் சென்ஸ் அப்படின்லாம் டயலாக் சொல்லிட்டு போன பெண் அல்ல. அதை சரியான கோணத்திலே அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கேலி செய்தவர்களை மீண்டும் நான் அவர்களே பாராட்டுகிற விதத்தில் செய்து காட்டுகிறேன் பார் என்கிற மன உறுதியோடு அன்றைக்கு அந்த பெண் பேசியிருக்கிறார். அப்படிங்கிறத பிற்காலத்தில் தன்னுடைய சாதனையால் தான் செய்து காட்டிய பர்ஃபார்மன்ஸ் பேசணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி செய்து காட்டிய அந்த திறமையால், தளராத உழைப்பால் அந்த பெண் அதை மாற்றி அமைத்திருக்கிறார். இப்போ எல்லோரும் தன்னை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னா, மிகப்பெரிய கலைஞர்கள், சாதனையாளர்கள் எல்லாமே கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கேலியை சந்தித்திருக்கிறார்கள், நிராகரிப்பை சந்தித்திருக்கிறார்கள், வலியை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இது எல்லாம் வெறும் வலி தரக்கூடிய ஒன்று அல்ல. வெற்றி பெறுவதற்கான வழியாகவும் அதை மாற்றுவது என்பது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. இன்னும் சரியாக சொன்னால், அதை எப்படி நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதிக உத்வேகத்தோடு உங்களை உருவாக்கி கொள்ளுகிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது என்பதற்கான சரியான அடையாளம் ஹால்பெரி. கவிஞர் மேத்தாவோட அழகான ஒரு வாரி ஒன்று உண்டு. பிறை நிலாக்களே, பிறை நிலாக்களே, உங்களுக்குள் தான் பூரண சந்திரன் ஒளிந்து கிடக்கிறான் என்கிற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள், ஒளிவிட ஆரம்பிப்பீர்கள் அப்படின்னு எழுதியிருப்பார். பிறை நிலா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பௌர்ணமியாக மாறுகிறது. நான் இத்தினூண்டா இருக்கிறனே, சின்னதாக இருக்கிறனே, வளைஞ்சு போயிருக்கிறனே அப்படின்னு நிலவு நினைப்பது இல்லை. குறைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், விமர்சனங்கள் வரலாம். நீங்களும் பூரண நிலவு, அது உங்களுக்குள் ஒளிந்து கிடக்கிறது. உண்மையை உணருங்கள். உலகமே உங்கள் ஒளியை கண்டு உள்ளம் மகிழ்ந்து பாராட்டும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.